அன்பானவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அடுத்ததாக பாருங்கள், சகர் நேரம்டா எங்களுக்கு தெரிஞ்சது என்ன? உள்ளத்தால கேள்வி கேட்டு பதில் சொல்லிக்கங்க. சகர் நேரம்டா சாப்பாட்டு நேரம், அப்படித்தானே? சகர் சாப்பாட்டு நேரம். ஆனால் சுவனவாசிகளுக்கு சகர் நேரம் என்பது என்ன தெரியுமா? சகர் நேரத்திலே அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிழை பொறுக்க தேடுவார்கள். அல்லாஹு அக்பர். சகர நேரம் என்ன தெரியுமா? சாப்பிடுற நேரம் கிடையாது. ரமலானுடைய காலத்தில் அல்லாஹ் சாப்பாட்டுக்கு எலும்பு என்று பயிற்சி தருகிறான். எதற்கு தெரியுமா? ரமலான் முடிந்த பிறகு அந்த சகர நேரத்தை, யா அல்லாஹ் நான் ஒரு பாவம் செஞ்சிட்டேன், யா அல்லாஹ் என்னை மன்னிண்டு கேட்கக்கூடிய மனிதர்களாக மாற வேண்டும். அதைத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அல்லாஹ் இருக்கிறானே அவன் ஒவ்வொரு நாளும் இரவின் கடைசி பகுதியில் அடிவானத்துக்கு இறங்குகின்றான். என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் இருக்கிறீர்களா? உங்களுக்கு நான் பாவ மன்னிப்பு தர காத்துக் கொண்டிருக்கிறேன். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, அந்த படைத்தவன் ரப்பு அடிவானத்துக்கு இறங்கக்கூடிய நேரம் எது தெரியுமா? இரவின் கடைசி பகுதி, சகர் நேரம். அன்பார்ந்தவர்களே, என்ன பயிற்சி, என்ன எங்கட நிலைமை என்ன தெரியுமா? நானும் நீங்களும் பாவங்களை மூட்டை மூட்டையாக கட்டி வைத்துக் கொண்டிருக்கிறோம். எதற்கு தெரியுமா? ரமதானுடைய காலத்துல பெரிய ஒரு ஹஸ்ரத் வரணும், எங்களுக்கு தௌபா சொல்லி தரணும், ஆமீன் சொல்லிட்டு போகணும். அல்லாஹு அக்பர். நபிகளாரை விட பெரியாளா? நபிகளாரை விட இரையச்சம் உள்ள ஒரு மனிதரா? சஹாபாக்களை விட நல்ல மனிதர்களா? நபிகளார் எத்தனை ரமதான், 8 ரமதான சந்திக்கலையா ரசூலுல்லாஹ்? 8 ரமதான சந்திக்கலையா ரசூலுல்லாஹ்? ஒரு ரமதானிலாவது நபி தோழர்களே, நீங்களெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தவங்கப்பா, உங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்க தெரியாது, உங்களுக்கு தௌபா தெரியாது, வாங்கப்பா சொல்லித்தாரன் ரசூலா சொன்னாங்களா? ஒரு நாளையில் நபி தோழர்களை அமர வைத்து ரசூலுல்லாஹ் தௌபா சொல்லி கொடுக்க சஹாபாக்கள் ஆமீன் சொல்லி விட்டு போனார்களா? இல்லை சகோதரர்களே. நபிகளார் எப்படி உருவாக்கினார்கள் தெரியுமா? சய்யிதுல் இஸ்திக்பார். கிளிப்புள்ளை தௌபாண்டா சய்யிதுல் இஸ்திக்பார் தான். என்ன தெரியுமா? தௌபா சொல்லி கொடுப்பாங்க பாருங்க. அல்லாஹும்ம, எல்லாரும் அல்லாஹும்ம, அன்த ரப்பி, எல்லாரும் அன்த ரப்பி, அல்லாஹும்ம அன்த ரப்பி, லா இலாஹ இல்லா அன்த கலக்தனி வ அன அப்துக வ அன அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ஸதஅது. அல்லாஹு அக்பர். ஆழமான ஒரு துஆ. நபிகளார் இதை சஹாபாக்களுக்கு எப்படி தெரியுமா சொல்லி கொடுத்தார்கள்? யாராவது ஒரு மனிதன் காலையிலே உள உறுதியோடு இந்த இஸ்திக்பாரை செய்துவிட்டு மாலை நேரத்துக்கு முன்னால் மரணித்து விட்டால் அவன் சுவனத்துக்குரியவன் என்று சொன்னார்கள். மாலை நேரத்திலே உறுதியோடு சொல்லிவிட்டு அவன் மரணித்து விட்டால் காலைக்கு முன்னால் சுவனத்துக்குரியவன் என்று சொன்னார்கள். இந்த துஆவை கூட நம்ம சமூகம் பாடமாக்கி இல்லையே சகோதரர்களே. நானும் நீங்களும் எப்படி ரமலான் உருவாக்கிய மனிதர்களாக மாறலாம்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்வார்கள் தெரியுமா? இன்னஹு லயுகானு அலா கல்பி, என்ற உள்ளத்துக்கு பாரமாக இருக்கிறது. அதன் காரணமாக ஒரு நாளைக்கு 100 விடுத்தம், ஒரு தடவை 2 தடவை அல்ல, 100 விடுத்தம் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்கிறேன் என்று சொன்னார்கள். நபிகளார் மனிதர்களை அழைத்து சொன்னார்கள், யா யுஹன்னாஸ், மனித சமூகமே, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்யுங்கள். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நான் 70 விடுத்தத்தை விட அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடுகிறேன் என்று சொன்னார்கள். இப்படி நபிகளார் நபி தோழர்களுக்கு நீங்கள் உங்களுடைய பாவங்களை அல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு செய்யுங்கள் என்று காட்டிக் கொடுத்தார்களே அல்லாமல் ஒரு நாளிலாவது நீங்கள் வாருங்களப்பா நான் தௌபா சொல்லி தருகிறேன் என்று சொல்லிக் கொடுத்தார்களா? இல்லை சகோதரர்கள். வேண்டாம் சகோதரர்களே. நபிகளார் செய்யாதது வேண்டாம். நபிகளார் செய்யாததை செய்து ரமலான் மாதத்தை வீணாக்க வேண்டாம். இஸ்லாமிய உறவுகளே, இரக்கத்தோடும் பாசத்தோடும் சொல்லிக் கொள்ளுகிறேன். மாறாக சகர் நேரத்திலே நானும் நீங்களும் பெறுகிற பயிற்சி, அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்போம், யா அல்லாஹ் இப்படி ஒரு பாவத்தை செஞ்சிட்டேன் யா அல்லாஹ், மனிதன் என்ற அடிப்படையில் நேத்திரவு ஒரு படம் பார்த்துட்டேன் யா அல்லாஹ், மனிதன் என்ற அடிப்படையில் ஒரு சிகரெட்டை குடிச்சிட்டேன் யா அல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு செய்வோம், அல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு செய்வோம். எங்களுடைய பிள்ளைகள் சில நேரம் அல்ல பல நேரங்களில் குறும்பு வேலை செய்வார்கள். வாய்க்கு வாரது முழுக்க என்ன பதுவா, நாசமா போனவனே, முசீபத்து பிடிச்சவனே, எரும மாடே நேசிக்கிட்டு இருக்கிறோம். வேண்டாம் தாய்மார்களே, வேண்டாம் இஸ்லாமிய உறவுகளே. தான் பெத்தெடுத்த பிள்ளையை பார்த்து எருமை மாடு என்று ஏசுவதை விட தஹஜ்ஜுடைய அந்த கடைசி நேரத்தில் எழும்பி சஹருடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு செய்வோம். யா அல்லாஹ், என்ற புள்ளை இப்படி இருக்கிறான் யா அல்லாஹ், அந்த புள்ளையை நல்ல புள்ளையை ஆக்கி தந்தரே யா அல்லாஹ். நபிகளா சொன்னார்கள் அல்லவா, இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் எப்படி துஆ செய்வார்கள் தெரியுமா? ரப்பனா
எங்களை படைத்த ரப்பே ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன், எங்களுடைய மனைவிமார்களிடத்திலும் எங்களுடைய பிள்ளை குட்டிகளிடத்திலும் கண் குளிர்ச்சியை வைத்து விடு ரப்பே என்று கேட்க சொன்னாங்க. இதுதான் ரஹ்மானுடைய அடியார்கள் கேட்கின்ற துஆ என்று சொல்லி தந்தார்கள். வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, இறைவா இறையச்சமுள்ள மனிதர்களுக்கு, யார்? ரமதான் உருவாக்கிய மனிதர்கள், அப்படித்தானே? இறையச்சமுள்ள மனிதர்களுக்கு என்னை இமாமாக வைத்துவிடு என்று கேட்க சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, ரமதானுடைய காலத்தில் சகர் சாப்பாட்டுக்காகத்தான் எழும்பினோம். ஆனால் அடுத்த காலங்களில் எதற்காக எழும்ப வேண்டும் தெரியுமா? செய்த பாவங்களையும் இருக்கிற பிரச்சனைகளையும் படைத்தவன் அல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு செய்து சுவனத்துக்குரிய மனிதர்களின் பண்பை உருவாக்கிக் கொள்வதற்கான ஒரு முயற்சியை ரமதான் மாதத்தில் மேற்கொள்வோமாக இருந்தால், அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இதுதான் ரமதான் உருவாக்கிய மனிதர்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிட